இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, அதில் பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டாடா தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறதுனா கிளட்ச் பிளேட்டை பற்றி பார்க்க போகிறோம். பல்சர் 180ல் எப்படி கிளட்ச் பிளேட் மாற்றுறது இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிக்கரை போல்டை காட்டுங்க. இதாச்சு. அப்புறம் இந்த செல்ஃப் மோட்டர் வரதில் ஸ்க்ரூவை கட்டணும். அதுக்கப்புறம் இந்த கிளட்சி கேஸ் இருக்குல்ல, எல்லாம் போட்டு லூஸ் பண்ணிங்க. இது கீழே இருக்க ஃபுட் ரெஸ்ட் போல்டு அப்படியே கட்டணும், அதை லூஸ் பண்ணிக்கிங்க. அதையும் பிரேக் பேடல் கீழே இருக்குதுங்களா, இந்த ஃபுட் ரெஸ்ட்டு, இந்த ஃபுட் ரெஸ்ட்டை கட்டி கீழே இருக்குனா தான் கிளட்சி கேஸ் வெளில வரும் உங்களுக்கு. எல்லாம் போல்டு எடுத்த உடனே இந்த கிளட்சை லூஸ் கேபிளை கட்டிடுங்க. இறக்கிட்டு அப்படி பண்ண ஓகே. பார்த்தீங்களா, இதான் கிளட்ச் அசெம்பிளி சுத்தமாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் இப்போ கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரோட்டர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம். பல்சர் 150 180 எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கட்டினீங்கன்னா இது உள்ளே ஒரு நெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்டை கட்டணும். கையிலையா இன்னும் சுத்துதான். பொட்டேட்டோ தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் ஈஸியாக கட்டிடலாம். அப்படியே கட்டிட்டு கிளட்ச் பிளேட்டு மேலே இருக்கிற அந்த 3 ஐட்டம் நெட்டை கட்டிடுங்க. இது இப்போ சிசரிங் கீர் இது ஓகேங்களா, அது கட்டியாச்சு. அதுக்கப்புறம் கிளட்ச் பிளேட்டில் வர இந்த 4 போல்ட்டும் கட்டணும். ஓகே, இதில் 4 ஸ்ப்ரிங் இருக்குது, 4 ஸ்ப்ரிங் எடுத்து வச்சுங்க தனியாக. இது உள்ள இருக்க நெட்டு வந்து அப்படி ஆப்போசிட் நெட்டு கட்டணும். அது
இதுமாரி புல்லர் வச்சு கரெக்டாக நெட்டை வந்து ஆப்போசிட் மரம் இருக்கும் அதுக்கு கரெக்டாக கட்டுங்க. வச்சு ஓகேங்களா, மரம் இந்த சைடு பார்த்தீங்களா, அந்த சைடு கட்டணும். சின்ன ஒரு வாஷர் இருக்கும், வாஷர் எடுத்துருங்க. ஓகேங்களா, செட் அப்படியாது. கிளச்சு பெல்லை ஒண்டி வெளில எடுக்காதீங்க. வெளில எடுத்திங்கன்னா அது டைமிங் வச்சு தான் கரெக்டாக மாட்டணும். அதை மேலே இந்த செஷன் கேரில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செட்டிங்கில் கரெக்டாக இருக்கணும். அது இந்த புல்லர் வச்சு இது வெளில எடுத்திங்கன்னா மாட்டும், அது டைமிங் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ அப்படியே பெட்ரோல் பிடிச்சி அப்படியே ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. அதை அந்த பிளேட்டு ஃபுல்லாக தேஞ்சது அப்படியே உள்ளே ஒட்டின்னு இருக்குது, அதை ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணோம். இது வந்து பழசு கட்டினது, இது புதுசு அங்கே வச்சுருக்கேன். அதை அப்படியே செட்டாக மாட்ட போகிறேன். இப்போது இது சுத்தமாக போயிடுச்சு. இந்த கேஸ் கட்லாம் கரெக்டாக சுரண்டிருக்கான்னு செக் பண்ணிங்க. கிளச்சி கேஸ் கட்லாம் க்ளீனாக சுரண்டிருக்கு பார்த்தீங்களா, க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் கேப் விடல ஆயில் லீக் ஆகிடும். அதனால் கிளச்சி கேஸ் கட் ஃபுல்லாக சுரண்டிடுங்க. கேஸ் அதெல்லாம் ஃபஸ்ட் அந்த ஒரு வாஷர் வைக்கணும். அசம்பிளி அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, இப்போ பக்காவாக செட் ஆகிடுச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்கா. இப்போது அதுக்குள்ளே ஒரு வாஷர் போட்டு அதுக்குள்ளே ஒரு நெட் ஒன்று போடணும். நெட்டை மந்திராதீங்க, அப்படியே ஆப்போசிட்டில். ஓகே, டச் அசம்பிளி வராச்சு. இப்போ அந்த ரோட்டரை மாட்ட போகிறோம். ஏற்கனவே எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்ட போகிறோம். ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல் டைட் இது. ஓகே ஓகே, இப்போ ரோட்டர் அந்த ஸ்க்ரூ எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்டணும். அதே 3 ஸ்க்ரூ. ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகே, வச்சு போட்டு மாட்டியாச்சு. இப்போ மேலே இருக்க சீசனுக்கு பிடிச்சிக்கின்னு அப்படியே வெளில எடுத்துடணும். சின்ன ஒரு வாஷர் ஒன்று வரும், அதில் வாஷர் போட்டாச்சு. சரி, கரெக்டாக வச்சு ஐட்டம் போல்டு 3 வரும். அதில் அந்த 3 வச்சு கரெக்டாக டைட் பண்ணுங்கள். இங்கே வரும், இங்கே ஒன்று வரும், வேறு ஒன்று வரும். வந்து 2 வாட்டி செக் பண்ணிங்க போல்டும் டைட்டாக இருக்கான்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் கிளச்சு கேஸ் கட்டை கரெக்டாக வச்சு மாட்டணும். 2 சைட்லையும் கரெக்டாக செக் பண்ணிங்க. அங்கே ஒரு டபுள் பின் இருக்கும், இந்த சைடு டபுள் பின் ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ சென்டராக ஒரு பேரிங் ஒன்று வரும் அதில் கிளச்சில், அந்த பேரிங் கரெக்டாக வச்சு மாட்டணும். ஓகேங்களா, இப்போது நம்ம கேஸ் அப்படியே மாட்ட வேண்டியதான். கிளச்சி கேஸை அவ்வளோதாங்க. கிளச்சி பெட்டு மாட்டியாச்சு, கேஸையும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி எல்லா போல்டும் போட்டு டைட் பண்ணோம். இப்போது எல்லா போல்டும் கரெக்டாக போடுங்க, அந்த போல்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. போல்ட் எல்லாமே ஆப்போசிட் டைட் பண்ணோம். இது கிளச்சு வர்றது கரெக்டாக போடுங்க. எல்லா போல்டையும் கரெக்டாக செக் பண்ணுங்கள், ஃபுல் டைட் பண்ணுங்கள்.
ஓகே, எல்லாம் ஃபுல் டைட்டாக இருக்குது. அப்புறம் அந்த கிக்கர் வச்ச மாட்ட வேண்டியதான். கிக்கர் மாட்டியாச்சு. கிக்கர் போல்டு டைட் பண்ணிங்க. லைட்டாக ஷேக் பண்ணி மாட்டுங்க அதை. இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி செல்ஃப் மோட்டரில் வர்றது அந்த கப்பை போட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு 2 போல்டு வரும் அதுக்கு, அதை செடி டைட் பண்ணிங்க ரெண்டு சைடில். அவ்வளோதாங்க. ஒரு வண்டியில் எப்படி கிளட்ச் பிளேட்டு மாற்றுறதுன்னு கரெக்டாக தெரிஞ்சது. இது பல்சர் 180 இது. நீங்களே பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் நான். பஜாஜில் வந்து 180 150 எல்லாமே ஒரே மாதிரி மாடல் தான் இருக்கும் கிளட்ச் பிளேட்டு. கொஞ்சம் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் எதனா ப்ராப்ளம் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் எனக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.